சில பேர் வந்து கேட்குறாங்க, நான் முத்தி அடையணும். எனக்கு நான் சிவபெருமான அடைய முடியுமா? நான் முத்தி அடைய முடியுமா? வயசான காலத்தில, இனியாவது எனக்கு அடுத்த பிறப்பே வேண்டாம். நான் முத்தி அடைய முடியுமா? 12ஆம் இடத்துல கேது இருந்தா முத்தி அடையிறது. 12ஆம் இடத்துல வந்து குரு இருந்தா முத்தி அடையிறது. இன்னும் நிறைய காரணங்கள்லாம் இருக்கு, முத்தி அடையிறதுக்கு. அப்ப இப்படி முத்தி அடையிறதுக்கே கேள்வி கேட்பாங்க. நான் வந்து இந்த பிறப்பே எனக்கு போதும். இனிமேல் எனக்கு பிறப்பே வேணாம். முத்தி அடையிறதுக்கு என் சாதகத்தில ஏதாவது இருக்கா? என் சாதகத்த பார்த்து சொல்லுங்க. அப்படி சொல்றாங்க. நீங்க முத்தி அடையணும்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப 33 தேவர்கள், முனிவர்கள பாருங்களேன் நீங்க. அவங்கலாம் வந்து உத்தராசு கொட்ட போட்டு, தாடி வளர்த்துட்டு, இல்லற வாழ்க்கைய விட்டு, இல்லற வாழ்க்கைய பிரிஞ்சு வாழ்க்கை அப்ப அந்த சிவபெருமான் இப்ப நீங்க சிவபெருமான் அடையணும் அப்படின்னா, முத்தி அடையணும் அப்படின்னா, 33 தேவர்கள், முனிவர்கள் பாருங்க உத்தராசு கட்ட, தாடி வளர்த்திட்டு, குடும்ப வாழ்க்கை எல்லாமே துறவியாக வாழ்றவங்க. அவங்க தான் சிவனடி பாதம் செல்ல முடியும். சிவன்ட்ட போய் சேர முடியும். இப்ப சிவன் வந்து திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்தார். எப்படி பிச்சை எடுத்தார்? ஏன்? பிச்சை என்ன எடுத்தாருங்க? அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு உங்கள்ட்ட பிச்சை கேட்டாரா? இல்ல சொத்து சுகம், வீடு வாசம் வேணும்னு உங்கள்ட்ட பிச்சை கேட்டாரா? கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? பிச்சைன்னா என்ன தெரியுமா? அவர் திருவோடு ஏந்தி பிச்சை ஏன் எடுத்தார் தெரியுமா? என்னை வந்து அடையணும்னா, உன்னுடைய கர்மா, அதாவது உன்னுடைய ஆணவம், உன்னுடைய அதிகாரம் எல்லாத்தையும் எனக்கு பிச்சையா போட்டுரு. இந்த சந்தோஷம் இப்போ ஒரு மனிதன் வந்து இல்லற வாழ்க்கை, ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்றது தான் இல்லற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நீ என்னை அடையணும்னு ஆசைப்பட்டா எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு துறவியாக தான் வரணும். அதான் சிவபெருமான் அப்போ திருவோட்டில் பிச்சை எடுத்தது என்னன்னா, மனிதன்கிட்ட இருந்து மனித பிறப்பு மனிதன்கிட்ட இருந்து அவர் வந்து சாப்பாடு போடு, எனக்கு உணவு வேணும், காரு பங்களா வேணும் அப்படிலாம் கேட்க கிடையாது. உன்னுடைய ஆணவத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன்னுடைய உல்லாசம் சந்தோஷத்தை என்கிட்ட கொடுத்துரு. இது எல்லாமே துறவியா விட்டுட்டு என்கிட்ட வா, கண்டிப்பாக என் பாதம் வந்து அடையலாம், சிவனடி பாதம் செல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமைக்காக உத்தராசு கட்டை போட்டு பெரிய பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனசில் வந்து பாதி தான் வந்து அவங்க குடும்பத்தை விட்டு பிரிய முடியுமோ ஒழிஞ்சு முழுசாக அவங்க பிரிஞ்சு வாழ முடியாது. அதுதான் சிவனடி பாதம். சிவனை அடையிறதுக்கு வந்து பல வழி இருக்குது. இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக முடியாது. அப்போ அந்த காலத்தில் வந்து 33 தேவர்கள் சிவனை அடைஞ்சாங்க. முனிவர்கள், சித்தர்மார்கள் என்னங்க எல்லாமே அடைஞ்சாங்கன்னா, அது அவங்க இருந்த வாழ்க்கையே வேறு. இன்றைக்கி வந்து இது கலியுகம். இந்த கலியுகத்தில் வந்து அப்படி வந்து சிவனை அடையிறதுன்னா அவ்வளோ முடியாத கட்டம். நீங்கள் வந்து எப்படின்னா இல்லற வாழ்க்கையும் இருந்துங்க, ஆசைப்படுங்க, ஓரளவுக்கு ஆசைப்படுங்க. முடியாதவங்களுக்கு இயன்றதை செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இதை பாருங்கள். சிவனடி பார்த்து சொல்லணும்னா அப்போ ஆனால் நீங்கள் சிவன்கிட்ட போயிட்டீங்கன்னா இல்லற வாழ்க்கையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தான் போகிற மாதிரி வரும். சிவனை போய் தொட்டிங்கன்னா நீங்கள் இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு தான் வரணும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவெடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு சாதகம் அனுப்பிச்சி விடுங்க. வாட்ஸ்அப்பில் தெளிவாக பேச விடும். வாழ்க வளமுடன்.